எல்என்டி அப்புறம் டிஆர்டிஓ சேர்ந்து உருவாக்குன ஜோரோவார் லைட் டேங்க் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்திய சீன எல்லையில நிலைநிறுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஜோரோவார் லைட் பேட்டில் டேங்கோட எடை எவ்வளவுனா 25 டன்னுங்க. செங்குத்தான மலைகள் அப்புறம் நதிகளை கடக்கும் திறன் கொண்ட இந்த ஜோரோவார் லைட் டேங்க் 2027 தான் இந்தியன் ஆர்மில சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஜோரோவார் சிங் அப்படிங்கிற ஒரு பிரபலமான மிலிட்டரி கமாண்டர் நினைவா இந்த டேங்குக்கு ஜோரோவார் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. லடாக் அப்புறம் மேற்கு திபெத்ல டோக்ரா ஆர்மிய தலைமை தாங்கினவர் தான் இந்த ஜோரோவார் சிங். ஜம்மு காஷ்மீர் மகாராஜாவான குலாப் சிங்குக்கு ராணுவ தளபதியா பணியாற்றிருக்காருங்க. ஜோரோவார் அப்படின்னா ஹிந்தியில ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தங்க. அதனாலதான் இந்த டேங்குக்கு ஜோரோவார் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஹிந்திய லேசா திணிக்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட வேலை. அதனால கூட இந்த டேங்குக்கு ஜோரோவார் அப்படின்னு பெயர் வச்சிருக்கலாம். இப்போ இந்த டேங்கோட சிறப்பம்சம் என்னலான்னு பார்ப்போம். இந்த டேங்கால 30 டிகிரி சாய்வான பகுதியில கூட பயணம் செய்ய முடியும் அப்படின்னு இதை உருவாக்குன எல்என்டி சொல்லியிருக்காங்க. செங்குத்தான மலைகள் அப்புறம் நதிகளை கடக்கும் திறன் இந்த டேங்குக்கு இருக்கிற காரணத்தினால இந்த டேங்கை கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கிற பேங்காங் சோ ஏரிக்கு அருகாமையில நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. என்னத்தான் லைட் வெயிட்டா இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்ற மாதிரி மற்ற டேங்குக்கு என்ன மாதிரியான ஃபயர் பவர் இருக்குமோ அதே மாதிரியான ஃபயர் பவர் இதுல இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. இப்படிப்பட்ட டேங்கை உருவாக்குறதுக்காகத்தான் 2022லயே பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் 17,500 கோடி ரூபாய்க்கான ஒப்புதலை வழங்கியிருக்காருங்க. சீனாவோட டைப் 15 டேங்கை விட மொபிலிட்டியும் துல்லியமும் அந்த டேங்குக்கு அதிகமா இருக்கிறதுனாலையும் ஜான் காக்ரில் தயாரிச்சுக்கிற 105 மில்லிமீட்டர் கன் அப்புறம் சர்வேலன்ஸுக்கு யூஏவின்னு சொல்லப்படுற அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இருக்கிறதுனால இந்தியன் ஆர்மியோட 6 ரெஜிமெண்ட்ஸ்லயும் இந்த டேங்க் வருங்காலத்துல இணைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த லைட் வெயிட் டேங்கை இந்தியன் ஆர்மி மலைப்பகுதிகளை நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்கிறதால மொத்தம் 350 டேங்க் வருங்காலத்துல தேவைப்படுதுங்க. இந்த டேங்க்ல ஏஐ தொழில்நுட்பம், டாக்டிக்கல் சர்வேலன்ஸ், ட்ரோன் முதற்கொண்டு பொருத்தப்பட்ட ஒரு டேங்கா இருக்கணும் தான் இந்தியன் ஆர்மி எதிர்பார்க்கிறாங்க. அதுவும் வெடிமருந்து நிரப்பப்பட்ட ட்ரோனா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்தியன் ஆர்மியோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த டேங்க் லைட் வெயிட் டேங்கா இருந்தாலும் இதுல ஏகப்பட்ட தொழில்நுட்பம் இருக்குதுங்க. இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போர்ல கத்துக்கிட்ட பாடங்கள் அப்புறம் இந்திய சீன எல்லையில இருக்கிற பதட்டமான சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் ஆர்மியோட எதிர்பார்ப்பு ஒரு நியாயமான ஒன்னா தான் இருக்கு. இப்போ அந்த டேங்க்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். எம்ஆர்எஸ் சொல்லப்படுற மல்டி ரேஞ்சிங் சென்சார், ஆர்டபிள்யூஎஸ் சொல்லப்படுற ரிமோட் வெப்பன் ஸ்டேஷன், சாஃப்ரான் பேசோ ஆப்டிக்ஸ், அப்புறம் 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசில்ஸ், எல்டபிள்யூஆர் சொல்லப்படுற லைட் வெயிட் ரைபிள், மாடுலர் ஆர்மர் பிளாக்ஸ், காம்போசிட் ரப்பர் டிராக்ஸ், அப்புறம் கூடுதலா கேமராக்களும் இந்த டேங்க்ல பொருத்தப்பட்டிருக்குங்க. அமெரிக்க தயாரிப்பான கம்மின் 750 HP இன்ஜின்ல இயங்கக்கூடிய அந்த டேங்கை லடாக்ல இருக்கிற செங்குத்தான உயரமான பகுதிகளிலையும் அப்புறம் மணல் நிறைந்த பாலைவன பகுதிகளிலையும் சோதனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. கோடை காலம் அப்புறம் குளிர்காலம்னு 2 கட்டமா இந்த சோதனைகள் நடைபெறும்னு டிஆர்டிஓ சீஃப் சமீர் காமட் சொல்லியிருக்காருங்க. இந்த டேங்கோட புரோட்டோடைப் குறுகிய காலத்துல அதாவது 24 இருந்து 30 மாதங்கள்ல டிஆர்டிஓவும் எல்என்டியும் இணைஞ்சு செஞ்சு முடிச்சத காமட் சுட்டி காட்டியிருக்காருங்க. ஆரம்பத்துல இந்த டேங்கை இயக்கக்கூடிய இன்ஜினை ஜெர்மனி தரதா தான் இருந்துச்சு. கடைசியில ஜெர்மனி பின்வாங்கினதுனால ஓராண்டு காலம் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிருச்சுங்க. அப்படி இருந்தும் 19 மாதங்கள்ல இந்த டேங்கை உருவாக்குனது ஒரு உலக சாதனைன்னு எல்என்டி ஜேடி பாட்டில் சொல்லியிருக்காருங்க. கல்வான் வேலியில நடைபெற்ற சண்டைக்கு பிறகு சீனாவோட அத்துமீறல் அப்புறம் அவங்களோட ராணுவ நடவடிக்கைக்கு பதிலடி தரும் விதமா இந்தியன் ஆர்மி லடாக் பகுதிகளில் ராணுவ பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி குறுகிய காலத்துல தயாரிக்கக்கூடிய டேங்கை உருவாக்குனது அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மிக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் ஆர்மியில 2027 ஆண்டுல தான் இந்த டேங்க் சேர்க்கப்படும் சொல்லப்படுதுங்க. இணையதள போராளிகள் கூட 2027 ஆண்டுக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியான பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2027 ஆண்டுல அப்படி என்னதான் நடக்கும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.